ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ஹாசினி சேனல். இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் புளி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கொட்டை எதுவுமே இல்லாமல் கழுவி லைட்டாக வெதுவெதுப்பான சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவே புளி ஊறி வந்துடும். இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. கத்திரிக்காயில் காம்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை 4ஆக கட் பண்ணிக்கலாங்க. முழுசாக கட் பண்ணக்கூடாது, பாதி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம இதை தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாங்க. இல்லாட்டி கத்திரிக்காய் உள்ளே கருத்து போயிடும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் கருக்காது பாருங்கள். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அலசி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு இந்த கத்திரிக்காயை நம்ம அப்படியேவும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கவும் நம்ம இதை இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதே கடாயிலேயும் கடுகு, உளுந்து, வெந்தயம் சேர்த்து இது எல்லாம் நல்லா பொரியட்டுங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கவும் நான் 4 தக்காளி எடுத்து அடித்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் காரம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளியை கரைச்சி சேர்த்துக்கலாங்க. எனக்கு காரம் சரியாக போகலை, அதனால் நான் மறுபடியும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வரவும் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. எல்லா கத்திரிக்காயுமே நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு மூடி போட்டு அந்த மசாலா, புளிப்பு எல்லாமே கத்திரிக்காயில் சேர்கிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் முழுசாக சூப்பராக நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சன்ஹாசினி சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.